சென்னையில் 48 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் 232 விமானங்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையின் விதிகளை அமல்படுத்த போதிய ஊழியர்களை நியமிக்காததால் கடந்த 1ஆம் தேதி முதல் இண்டிகோ விமான சேவை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. நாடு முழுவதும் 109 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக உள்நாடு மற்றும் பன்னாட்டு விமான நிலையங்களில் இருந்து சென்னைக்கு வரும் 20 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து செல்லும் 28 விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே சமயம் சென்னைக்கான 232 விமான சேவைகள் வழக்கம் போல வழங்கப்பட்டு வருவதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானிகள், விமான பொறியாளர்கள் பற்றாக்குறையால் மேலும் சில விமானங்கள் ரத்தாக வாய்ப்புள்ளதாகவும் அந்த நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிற விமான நிறுவனங்களின் கட்டணங்களும் கடுமையாக உயர்ந்துள்ளன. சென்னை கோவை இடையே வழக்கமாக 5000 ரூபாய்க்குள் இருக்கும் விமான கட்டணம் 70,000 ரூபாயை கடந்துள்ளது. சென்னை திருச்சி விமான கட்டணம் 30,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து நாளை டெல்லி செல்வதற்கான விமான கட்டணமும் 40,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பெங்களூருக்கான விமான கட்டணம் 20,000 ரூபாயாகவும் கோழிக்கோட்டிற்கான விமான கட்டணம் 30,000 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. இதனிடையே இண்டிகோ விமான சேவை ரத்து காரணமாக நாடு முழுவதும் 37 ரயில்களில் 116 கூடுதல் பெட்டிகளை ரயில்வே இணைத்துள்ளது. இந்நிலையில் புதிதாக பரிந்துரைக்கப்பட்ட கட்டண விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இண்டிகோ விமான சேவை பாதிப்பை பயன்படுத்தி பிற நிறுவனங்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விமான கட்டணங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. இதனிடையே மத்திய அரசின் எதேச்சதிகார நடவடிக்கையால் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு துறையிலும் நியாயமான போட்டி இருக்க வேண்டும் என்றும் தனிநபரின் எதேச்சதிகார மோசடிகள் இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். Something absolutely clear. I've been projected by my opponents in the BJP to be anti-business. I'm not anti-business in the least. I am anti-monopoly. ரத்து செய்யப்பட்டது அல்லது தடை செய்யப்பட்ட அனைத்து விமானங்களுக்கான கட்டணத்தையும் நாளை இரவு 8 மணிக்குள் பயணிகளுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் என இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான உத்தரவில் பாதிக்கப்பட்ட பயணிகள் வேறு நாளில் பயணிப்பதற்காக கூடுதலாக வசூலிக்கும் கட்டணத்தை வசூலிக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பயணிகளுக்கு பிரத்யேக உதவி மற்றும் பயணத்தை திரும்ப பெறுவதற்கான மையத்தை இண்டிகோ நிறுவனம் அமைக்க வேண்டும் என்றும் பயணிகளின் உடைமைகளை 48 மணி நேரத்தில் வீட்டிற்கே டெலிவரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மேலடை சந்திப்பு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலம் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் சுதந்திர போராட்ட வீரர் வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மதுரை தொண்டி சாலையில் 950 மீட்டர் நீளத்திற்கு 150 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்திற்கு வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு சிவகங்கையை மீட்டு சிறப்பான ஆட்சி செய்த வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த மேம்பாலம் மூலம் மதுரை தொண்டி சாலை, கோரிப்பாளையம் முதல் சுற்று சாலை வரை போக்குவரத்து நெரிசல் குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் தனியார் மருத்துவமனையில் 3 லட்சம் ரூபாய் பணம் திருடியவர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மருத்துவர் வனிதாவின் கிளினிக்கில் முகமூடியுடன் நுழைந்த நபர் 3 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றார். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் என்பவரை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 1 லட்சம் பணம் மற்றும் ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடைய மலைக்குன்றில் பதுங்கிய ரவுடியை 36 மணி நேரமாக காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பாலமுருகன் என்பவர் மீது கொலை, கொள்ளை, வழிபறி என்று 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திருட்டு வழக்கில் கைதான இவர் திருச்சூர் சிறைச்சாலை முன்பாக காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். கடந்த 1 மாதமாக தலைமறைவாக இருந்த பாலமுருகன் வியாழக்கிழமை சொந்த ஊரான கடையத்திற்கு வந்துள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் அவரை பிடிக்க சென்றபோது ராமநதி அணை அருகே உள்ள மலைக்குன்றின் மேல் ஏறி பதுங்கினார். இந்நிலையில் 36 மணி நேரமாக அந்த பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது.
சாலையில் செல்போனில் பேசியபடியே நடந்து சென்ற பெண்ணை கீழே தள்ளிய இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் கழுத்தில் இருந்த நகையை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது பெண் கூச்சலிட்டதால் அந்த நபர் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினார். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி நெல்லை மாவட்ட மேலப்பாளையத்தில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலப்பாளையத்தில் உள்ள அனைத்து ஜமாத் அரசியல் இயக்கங்கள் வியாபார சங்கங்களின் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆட்டோ ஓட்டுநர்களும் வாடகை கார் மற்றும் வாடகை வேன் ஓட்டுநர்களும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகர பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த கார் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். சகோதரி பலத்த காயமடைந்தார். காஞ்சிரங்குளம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் தனது சகோதரி ரம்யாவுடன் இருசக்கர வாகனத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் சென்றார். அப்போது எதிரே வந்த கார் மோதி இவர்களின் இருசக்கர வாகனம் 40 அடி உயர மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்தது. இதில் தூக்கி வீசப்பட்ட ரஞ்சித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ரம்யா பலத்த காயமடைந்த நிலையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போர்ட்டபிள் அல்ட்ரா ஸ்கேன் மூலமாக பாலினம் கண்டறிந்த செவிலியர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். மிட்டாலா கோரையாறு பகுதியில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கூறுவதாக ராசிபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து மருத்துவ குழுவினர், காவல்துறையினர் ஆகியோர் சோதனை மேற்கொண்டு ஆத்தூரை சேர்ந்த செவிலியர் கலைமணி, அவருக்கு உதவிய பூமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் கர்ப்பிணிகளின் வீட்டிற்கே சென்று ஸ்கேன் செய்து குழந்தைகளின் பாலினத்தை தெரிவித்ததும் இதற்கு 10,000 முதல் 25,000 ரூபாய் வரை பணம் பெற்றதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காலனி தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய பெண்ணிற்கு 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி உள்ளதாக கூறி வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகல் கிராமத்தை சேர்ந்த யசோதா காலனி தொழிற்சாலையில் மாதம் 8,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்து வருகிறார். அவர் தன்னுடைய வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை எடுப்பதற்கு முயன்ற போது முடக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. பிறகு நடைபெற்ற ஆய்வில் 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி இருப்பதாக அவருடைய வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலையில் காரின் மீது உரசியபடி சென்றதால் லாரி ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளக்கல் நத்தம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் சென்னையிலிருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஏலகிரி மலைக்கு சென்றுள்ளார். அப்போது அவ்வழியாக சென்ற காரை உரசியபடி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் காரில் இருந்தவர் ராஜேஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை கத்தியால் தாக்கியதாகவும் தெரிகிறது. இதில் பலத்த காயமடைந்த ராஜேஷ் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கிராம பகுதிகளில் உள்ள ஆறுகளில் ஆபத்தான முறையில் ஜீப்பில் சென்றவர்கள் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பாதையில் ஆஃப் ரோடில் ஜீப்களில் செல்லும் சுற்றுலா பயணிகள் பெப்பர் அருவி உள்ளிட்ட அருவிகளை கண்டு ரசிக்கின்றனர். அப்படி வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜீப் ஓட்டுநர்கள் சாகசங்களில் ஈடுபடுகின்றனர். பாதைகளில் ஓடும் நீரில் பின்னோக்கி செல்வது, வட்டமடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் நிலையில் ஆபத்து ஏற்படும் முன்பு இதுபோன்ற செயல்களை தடுக்க மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் கடும் குளிர் நிலவி வருகிறது. டல் ஏரி உள்ள பகுதியில் -4 டிகிரி செல்சியஸ் வரை குளிர் நிலவுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் அடர்த்தியான ஆடைகளை அணிந்து வெளியே செல்கின்றனர். சுற்றுலா பயணிகள் கடும் குளிரிலும் ஷிகாரஸ் என்ற படகில் சவாரி செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படக்கூடிய பேப்பர் தட்டு தயாரிக்கக்கூடிய ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. ஹர்தோய் பகுதியில் இந்த ஆலை அமைந்துள்ளது. அங்கு திடீரென்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.